வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசி பருப்பு சாம்பார் தாங்க. இத பல பேர் பல விதமா பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசி பருப்பு 1/2 கப், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி, நாட்டு தக்காளி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுல வந்து நம்ம புளி சேர்க்க போறது கிடையாது. ஸோ புளிப்பு வந்து நமக்கு நாட்டு தக்காளில இருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி 5 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 முருங்கைக்காய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, பெருங்காயம் கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனா சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி, பூண்டு வந்து தோல் லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு தட்டி வச்சிருக்கேன். பூண்டு வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்க போது இந்த பாசி பருப்பு சாம்பாருக்கு. முதல்ல ஒரு ஃப்ரையிங் பேன்ல பாசி பருப்பை நம்ம வறுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாசி பருப்பு லைட்டா வறுபட்டுருச்சு. இப்போ அதை வந்து வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்ச பருப்பை தண்ணியோட நான் சேர்க்கிறேன். பாசி பருப்புல வந்து ஒரு பிசு தன்மை இருக்கும், ஃபோமியா இருக்கும். நம்ம குக் பண்ணோம்னா இந்த மாதிரி வறுத்துட்டு ஊற வச்சு பண்றப்போ அந்த ஃபோமினஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு மாதிரி நுரைச்சி கொலந்து இருக்காது. சில பேருக்கு அந்த மாதிரி இருந்தால் சாம்பார் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். இதோட பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விசில் சிம்மில் 5 மினிட்ஸ். ப்ரெஷர் அடங்கினோம்னா ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பருப்பு குக் ஆகிருக்கு, பட் அதே டைம் வந்து முழுசாக இருக்குது. லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தம்லாம் வச்சு மேஷ் பண்ண வேணாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போது. கடுகு, உளுந்து, சீரகம் 3 சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நான் பருப்போடையே சேர்த்து வேக வச்சுட்டேன். கடுகு, உளுந்து, சீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோடையே கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும். இப்போ வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோடையே கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த பாசிப்பருப்பு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பை இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு தாளிக்கிறது தான் தனி டேஸ்ட் தரப்போகுது இந்த சாம்பாருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு திக்னஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இதே இட்லி, தோசை, பொங்கல்லாம் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஃபைனலாக வந்து கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாசி பருப்பு சாம்பார் ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. பாசி பருப்பு சாம்பார் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.